Taste the Daily. மைனாரிட்டி பாஜக அரசின் தவறான கொள்கையால் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மஞ்சள் காமாலை பி தடுப்பூசிக்கு தொடர்ந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத், தமிழக அரசின் 390 எண் கொண்ட அரசாணை சுமார் 10,000க்கும் அதிகமான சிறிய பரிசோதனை கூடங்களை நடத்துவோரின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகி இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரத்த பரிசோதனை கூடங்கள் செயல்படவில்லை என்றும் கூறினார். ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கைகள் தான் காரணம். பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக இந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்து அதை விநியோகம் செய்து அந்த பிரச்சனையே வராது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் தனியாருக்கு சாதகமாக செயல்படுறதுனால அந்த தடுப்பூசியுடைய விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை கொள்முதல் செய்ய தயங்குகிறார்கள். எனவே நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த தடுப்பூசி கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது, தட்டுப்பாடு நிலவுகிறது. எனவே மிக அடிப்படையான ஒரு தடுப்பூசி தேசிய தடுப்பூசி திட்டத்திலும் அந்த தடுப்பூசி உள்ளது. முதலாக இந்தியாவிலேயே மஞ்சக்காமலை பி தடுப்பூசியை குழந்தைகளுக்கும் போட வேண்டும், தேசிய தடுப்பூசி திட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலாக வைத்த சங்கம் எங்களுடைய சங்கம்தான். விவசாயிகள் தின விழாவுக்கு வாழ்த்து தெரிவிக்காத பிரதமருக்கும் முதல்வருக்கும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் விருது வழங்கும் விழா திண்டிவனத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று விருதுகளை வழங்கியதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஈசன் முருகசாமி, விவசாயிகள் தின விழாவுக்கு வாழ்த்து தெரிவிக்காத பிரதமர் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் பெஞ்சல் புயலால் பாதித்த விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாயும், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சமும் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பிய ஈசன் முருகசாமி, ஸ்டாலின் ஆட்சியில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறினார். இந்திய விவசாயிகள் தினத்திலே விவசாயிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்காத பாரத பிரதமர் மோடி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் வரை அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். 70% விவசாயிகள் இங்கு இருக்கிறோம். விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயிட்ட ஓட்டு கேட்டு வரும்போது பச்சை துண்டை போட்டு ஏமாத்துறது, விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது. ஆனால் விவசாயிகள் தினத்தன்னைக்கு விவசாயிகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூட இவங்களுக்கெல்லாம் வாய் கசக்குது. ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கு கை கூசுது. அப்படின்னா இவர்கள் எல்லாரும் விவசாயியுடைய துரோகிகள் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்று பதிவு செய்கிறது.